ஒரு சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறான். அந்த பையனுக்கு தாங்க பேரு சோட்டு. சோட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டோ கார் எல்லாத்தையும் நிப்பாட்டி பிச்சை கேட்கிறான். ஆனா சோட்டுக்கு வந்து யாருமே பிச்சை கொடுக்கல. ரொம்ப வேதனைப்பட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஓடி எல்லா இடங்கள்லயுமே ஓடி போய் நின்று பிச்சை கேட்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா சோட்டுக்கு யாருமே ஒரு காயின் கூட கொடுக்காம போயிடுறாங்க. இத பார்த்து சோட்டு ரொம்பவே ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் அங்க ஒரு பைக்ல ஒரு பையன் வரான். வந்து அந்த பையன் கிட்ட பாத்தீங்கன்னா சோட்டு போயிட்டு காசு கேட்கிறான். அந்த பையனை இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் சோட்டு சோர்ந்து போய் ரோட்டோரமா இருக்க அந்த கல்லுல போயிட்டு உட்காந்துக்கிறான். மறுநாள் காலையிலயும் சோட்டு வந்து அந்த இடத்துல பிச்சை எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரான். வந்ததுக்கு அப்புறம் சோட்டு போய் அந்த பையன் கிட்ட காசு கேட்கிறான். கேட்கும்போது அவன் காசு இல்லைன்னு சொல்றான். மறுபடியும் சோட்டு வயிற்ற தடவி தடவி காசு கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அந்த பையன் பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து சோட்டு கிட்ட கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் சோட்டு அதை வாங்கிக்கிட்டு அந்த பக்கமா இருக்க ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட போய் காசு கேட்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோக்காரன் சோட்டுக்கு காசு கொடுக்கல. இப்படியே சோட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த இடத்துல பிச்சை எடுக்கிறான். அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பைக்ல வந்த பையன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறான். நிப்பாட்டி சோட்டுக்கு பாக்கெட்ல இருந்து கையில காசு கொடுத்து தோலை தட்டி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிட்டு சோட்டு ரொம்ப சந்தோஷமா போயிடுறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சோட்டு அந்த இடத்துல வந்து பிச்சை எடுக்கிறத பாக்குறான். பார்த்து அந்த பையன் ஒவ்வொரு நாளுமே காசு கொடுக்குறான். அதுக்கப்புறம் சோட்டு ஒரு நாள் கடையோரமா உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பையன் சோட்டுவை போய் பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியே இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் சோட்டுக்கு காசு கொடுக்க வரும்போது சோட்டுவை தொட்டு பாக்குறான். அப்படி தொட்டு பார்க்கும்போது சோட்டுக்கு ஜுரம் அடிக்குது. அதனால அந்த பையன் காசை கொடுத்துட்டு நீ இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்தெடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த இடத்துல வந்து சோட்டுவை பாக்குறான். அப்படி பார்க்கும்போது சோட்டு அந்த இடத்துல இல்ல. இதை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்பவே கவலையாகிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே சோட்டுவை பத்தி சொல்றாங்க இல்ல. இந்த பையன் அந்த ரோடோரமா பைக்கை நிப்பாட்டிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு இடங்களா போயிட்டு தேடுறான். தேடி பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே சோட்டுவை பத்தி சொல்லல. அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த ரோடு வழியா போகும்போது பாத்தீங்கன்னா அங்க 2 பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்க கிட்ட போயிட்டு கேட்கிறான் சோட்டுவை பத்தி. அப்ப அந்த பசங்க சொல்றாங்க இப்படியே போனீங்கன்னா சோட்டு விட்டு வீடு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா சோட்டுவோட வீட்டுக்கு போறான். போன அந்த பையன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சோட்டு அங்க இல்ல. அதுக்கப்புறமா வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கும்போது அப்ப சோட்டு வந்து அந்த இடத்துல கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பையனை திரும்பி பார்த்தா சோட்டு ஸ்கூல் பேக்கோட வந்து நிக்கிறான். இதை பார்த்தது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷத்துல சோட்டுவோட 2 கைகளையும் பிடிச்சிக்கிட்டு பேசுறான். எதுக்காக நீ பிச்சை எடுத்தேன்னு கேட்க ஸ்கூல் போக ஷூ வாங்குறதுக்காக தான் நான் பிச்சை எடுத்தேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறமா கையில இருந்த பணம் எல்லாம் எடுத்து சோட்டு விட்டு கையில கொடுத்துட்டு சோட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போயிடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.